ஏன்னா அவர் என்ன ஏன்னா இப்போ இயக்குனர்கள்லாம் நம்ம பார்க்குறோம், நம்ம இயக்குனர்களை புதுசாக வந்த இயக்குனர்கள்லாம் பார்க்குறோம். ஒன்றுமே தெரியாமல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு அதை கொண்டு போய் காட்டிட்டு அப்புறமா வந்து டைரக்டர் ஆகிட்டு அதை ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறாங்க. எனக்கு முதல் படம் எடுக்கும்போது ஒன்றுமே தெரியாது, நான் ஒரு பஸ் டிரைவர் மாதிரி, பின்னாடி இருந்து எல்லாம் பஸ்ஸை தள்ளி விட்டாங்க அப்படின்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ கல்ச்சரையும் மாத்துறாங்க, சினிமா கல்ச்சரையே மாத்துறாங்க. அந்த 7 நாட்கள்னு ஒரு படத்துல பாக்யராஜ் சார் லவ் பண்ற அந்த அம்பிகா மேடத்தை ராஜேஷ் அவர் டாக்டர் கல்யாணம் கட்டிக்குவாரு. கிளைமாக்ஸ்ல ஒரு டயலாக் சொல்லுவார் அவரு, என் காதலி உன் மனைவி ஆகலாம், உன் மனைவி என் காதலி ஆக முடியாது. ஆனா இப்ப கல்ச்சர் எப்படி இருக்கு சினிமா? இப்ப வந்து லேட்டஸ்டா ஒரு படம் பார்த்தோம், ஆனா அதைத்தான் ரசிக்கிறாங்க, அதைத்தான் ரசிக்கிறாங்க. கல்ச்சரை மாத்துறாங்க. தயவு செய்து நம்மளுடைய கல்ச்சரை மாத்தாதீங்க. ஏன்னா நமக்குன்னு சினிமாவுக்குன்னு தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கு. அதனாலதான் இப்ப வந்து படங்கள்லாம் காந்தாரா மாதிரி வேற மாதிரி லெவல்ல ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமா ஏன் அப்படி பாதிப்பு ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி கலாச்சார சீரழிவு தான். தயவு செய்து தயாரிப்பாளர்கள் நம்மளுடைய கல்ச்சரை பேஸ் பண்ணி படம் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தா எடுத்துக்கோங்க, குறை இருந்தா மன்னிச்சுங்க. நன்றி.